ஆகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்குச் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் கோரேசை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், நான் உனக்கு முன்பாக போய் அப்படிங்கிறார். அடுத்து உன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பொதுவாக கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜனம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் தான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தான் நம்மோடு கூட வருகிறார். இதெல்லாம் உண்மைதான். இந்த காரியத்தை குறித்து ஒரு மூத்த ஊழியரோடு கூட பேசி கொண்டிருந்த போது அவர் இவ்விதமாய் சொன்னார், ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு பின்னாடியும் இருக்கிறாரு. உனக்கு முன்பாக போய் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல இஸ்ரவேலை பின்னும் இருந்து பாதுகாக்கிறவர் அப்படின்னு இருக்கிறது. வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிறாரு, நாலா பக்கமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது ஆண்டவர் நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு எல்லா பக்கத்தில் இருந்து பாதுகாத்து கொள்கிறாரு, எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு இடத்தில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான காரியம் இருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்கணும். உதாரணமாக இப்போது கோரேசுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, உனக்கு முன்பாக போய், உனக்கு முன்னே போய். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறார். இப்போ இந்த கோரேஸ் யார்? தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரேஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கோரேஸ் ஒரு புறஜாதி ராஜா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் அவன் புறஜாதி ராஜா, தேவனை அறியாத ஒரு ஊரில் இருந்து இருக்கிறவர். அவங்ககிட்ட போய் கர்த்தர் சொல்கிற சில விஷயங்கள் இருக்குது. நான் உனக்கு முன்னாடி போய் என்ன பண்ண போகிறேன், கோணநாவிகளை செவ்வையாக்க போகிறேன், பொக்கிஷத்தை எடுத்து கொடுப்பேன், புதையலை தருவேன். இது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ஆனால் தேவன் முன்னாடி போகிறதுக்கு, ஒரு புறஜாதி ராஜாவுக்கு முன்னாடி போகிறதுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான இந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு தனிப்பட்ட முறையில், நான் ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு வரல, தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட கர்த்தர் சில காரியங்களை ஒப்பு கொடுக்குறாரு. அதாவது நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யபாரம் பெல்ஷாத்சார் காலத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை நீங்கள் பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. அன்னைக்கு அவன் கையில் நேபுகாத் நேச்சாருடைய அந்த பாபிலோனுடையதான பொக்கிஷங்களை ஒப்பு கொடுக்குறாரு, புதையல்களை ஒப்பு கொடுக்குறாரு. இது எல்லாம் தனிப்பட்ட முறையில் கோரேசுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பது. இது ஒரு புறஜாதியாருக்கு கர்த்தர் செய்யக்கூடியதான ஒரு காரியம். ஒரு புறஜாதியாருக்கு கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் பூமியில் தருவது. நீங்களும் நானுமே கிறிஸ்துவை முன்பாக வைப்பதற்கு காரணம் என்ன? நாம் பல நேரத்தில் இவங்க கேட்குற இதே காரணத்துக்காக தான் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், பொக்கிஷம், புதையல், உலக பிரகாரமான தேவைகள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த பூமிக்குரியது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதுதான் நம்முடைய தேவை, இதுக்கு தான் கர்த்தர் நமக்கு முன்னாடி போகிறாரு, வாசலை திறக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்கும் கோரேசுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனும் ஒரு காரணத்துக்காக அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் நீங்களும் ராஜாக்களும் ஆசிரியமாக நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கு கொடுக்குற அதே பொக்கிஷம், அவனுக்கு கொடுக்குற அதே புதையல் தான் எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம்? அப்போது உலக பிரகாரமாக கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்துக்காகத்தான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அதே பொக்கிஷம், அதே புதையல் தான் எனக்கு என்று சொன்னால், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வித்தியாசம்? என்னை விட அவன் இன்னும் நல்ல பிளெஸிங்காக இருக்கிறானே அப்படின்னா, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு திறந்த வாசல். ஆண்டவர் சிமனா சபையை பார்த்து பேசுகிறார், திறந்த வாசல் அப்படிங்கிறார். ஆண்டவர் எதுக்கு நமக்கு வாசலை சொல்கிறார், திறந்த வாசல்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்கு கொடுக்குற பொக்கிஷம் வேறு, அவர் நமக்கு கொடுக்குற புதையல் வேறு. ஆண்டவர்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் புதையல்னு பார்த்தீங்கன்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அப்போ நமக்குள்ள பொக்கிஷம் வேறு, நாம் தேட வேண்டியது வேறு. ஆனால் இப்போ நமக்கு முன்பாக ஆண்டவர் போய் என்ன கொடுக்குறாரு? புறஜாதி ராஜாவுக்கு போகிறது இது ஒரு பாத், முன்னாடி போகிறது ஒரு பாத். நாம் அதுக்காக அவரை தேடலை, நாம் தேடுற விதம் வேறு, நாம் வேறு காரியத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்தகாரத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ளதான புதையல்களையும் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் வேற. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தை புதைபொருளாக வைத்து வைத்து நமக்கு வேற புதையல் இருக்குது, அது உள்ளதான காரியங்களை தேடணும். அதான் வேதாகமம் தான் நமக்கு புதையல். இது உள்ள கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? புதைச்சி வச்சிருக்கிறாரு, அந்தந்த காலகட்டத்துக்கு உரியது.
பொக்கிஷம் என்பது ஞானம், அறிவு. புதையல் என்பது வேத வசனத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கர்த்தருடைய வெளிப்பாடு. இதுக்காக தான் கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். திறந்த வாசல்னா என்ன அர்த்தம்? வாசல் என்பது இயேசுவை குறிக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். அவர் இப்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இதான் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எடுத்துக்கொள்வது. அதோட அர்த்தம் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு வருகிறார். ஆவியானவர் சபைகளுக்குள்ளே அசைவாடுகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இயேசுவே சொல்றார், நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, ஆனால் அவைகளை இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அந்த சகல சத்தியம் தான் பொக்கிஷமும் புதையலும். அதைத்தான் நீங்களும் நானும் தேடணும். அதுக்கு தான் திறந்த வாசல். நோவாவுடைய ஜலப்பிரளயத்துல கர்த்தர் கதவை அடைத்தார்னு இருக்கு. திறந்து வச்சா என்ன ஆகும்? பேழை காணாம போயிடும். அப்ப கர்த்தர் கதவை அடைப்பது நல்லதா கெட்டதா? நல்லது. சில இடத்துல கதவு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அடைக்கப்பட்டிருக்கணும். சில இடத்துல கதவு என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? திறந்திருக்கணும். கர்த்தர் அடைத்தாலும் சோத்திரம், கர்த்தர் திறந்தாலும் சோத்திரம். சில நேரத்தில் நீங்க நினைச்சது கிடைக்காது. கர்த்தர் அடைச்சு வச்சிருப்பாரு. நீங்க முட்டுவீங்க, மோதுவீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு மட்டும் கதவு அடைச்சிருக்குது. அந்த கதவு உனக்கு வேணான்னு அர்த்தம். அந்த வழியா நீ பிரவேசிக்க வேண்டான்னு அர்த்தம். அது உனக்குரியது அல்லன்னு அர்த்தம். நான் ஒன்று மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு என் பர்சனலா, தேவனுடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. அவருக்கு தீமை செய்யவும் தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடைச்சாலும் நன்மை தான், எனக்கு திறந்தாலும் நன்மை தான். அவர் எனக்கு எதை வச்சிருக்கிறாரோ அதில் சந்தோஷமா பிரவேசிக்கணும். அவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்காக மட்டுமே செய்வார். அதில் தீமை என்பது இருக்கவே இருக்காது. ஒருவேளை எனக்கு இன்னைக்கு தெரியாது, அவ்வளோதான். இதில் எனக்கு அது பார்க்கறதுக்கு தீமை மாதிரி தெரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க போங்க 40 வருஷம் சுத்தி வாங்க அப்படின்ட்டாரு. உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் மனமடிவாயிருச்சு, வலி. ஐயோ ஆண்டவர் நான் இப்படி சொல்லிட்டாரு, முடியாது, நாங்க இப்பவே போறோம், ஏதோ கர்த்தர் எங்களை தண்டிச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. கர்த்தர் சொன்னதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. பாருங்க, இவங்க எந்த ஜனங்களை பார்த்து அங்க பயந்தாங்களோ, ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதர்கள்னு இருக்கும். யாரை பார்த்து பயந்தாங்களோ, 40 வருஷம் சுத்தி நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். 40 வருஷம் அந்த ஜனங்களை என்ன பண்ணியிருப்பாரு? அந்த இடத்துல இல்லாதபடி ரிமூவ் பண்ணியிருப்பாரு. அப்ப திரும்பி வரும்போது அந்த ஜனங்க அங்கே இல்லை. அதே நேரத்தில் எந்த ஜனங்க அவங்கள பார்த்து பயந்தாங்களோ 40 வருஷத்துல அந்த பயந்த ஜனங்களும் இல்லை. இப்போ உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிற கூட்டம் எப்படி இருக்குன்னா, அவங்கள பார்த்து பயப்படாத ஒரு கூட்டம். அதோட அர்த்தம் என்னன்னா, நீ போய் நான் கொடுக்குற தேசத்துல பயப்படாம சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பயந்தவனும் இல்லை, பயப்படுத்தினவனும் இல்லை. இதுக்கு கர்த்தர் 40 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. நமக்கு 40 வருஷம் சுத்தினாருங்கிறது எப்படி இருக்கு? தண்டனையா தெரியுது. கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை சுத்தல்ல விடுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ நன்மை இருக்குன்னு அர்த்தம். சில நேரங்களில் கர்த்தர் பண்ணுகிற டிலே நல்லது. கர்த்தர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார், அவருக்கு தீமை செய்யவும் தெரியாது. இது கர்த்தர் நமக்கு முன்பாக போய் நமக்கு செய்கிற காரியம். இது ஒரு அனுபவம். இது உலக பிரகாரமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், பொக்கிஷம், புதையல், திறந்த வாசல், இதெல்லாம் இருக்கு. இந்த நடக்கிறதுல முன்னாடி போறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதுலயே இன்னொன்று இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு. இதை விட ஒரு படி கொஞ்சம் மேலன்னு நீங்க வச்சுக்கலாமே. இது தேவ ஜனங்களுக்கு நடக்கிறதான ஒரு விஷயம். வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 11-12 வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இது இரண்டாவது. அதாவது உனக்கு முன்பாக தம்முடைய தூதர்களை என்ன செய்யறாரு? அனுப்புகிறாரு. இது நம்ம அடிக்கடி நம்முடைய ஜபங்கள்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பாதுகாப்புக்கு. நமக்கு முன்பாக போய் ஆண்டவர் போறாரு. இன்னொன்று வசனம் சொல்லுது, தூதர்கள் போறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களா? நம்முடைய பாதங்கள் கல்லில் இடாதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்களா? பாதுகாத்துக் கொள்வாங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அப்படின்னு இருக்கு. இது நல்லா தானே இருக்கு. இதான் நம்ம வாக்குத்தத்தத்தில் சொல்றோம். ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு, நமக்கு முன்பாக தூதர்களை அனுப்புவார், எல்லாம் சொல்றோம்ல. இப்ப இந்த வசனத்தை வாசிங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். இப்போ யோசித்து பாருங்க, இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது உம்முடைய தூதர்களை கட்டளையிடுவேன், அவர்கள் உன் வழிகள் எல்லாம் பாதுகாப்பார்கள், எல்லாமே சொன்னாரு, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்பு,
நான் என்ன செய்வேன், இவங்களை எல்லாம் அதெல்லாம் செஞ்சிடுறாரு, எல்லாரையும் துரத்திடுறேன், எல்லாம் பண்ணிடுறேன், நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சிடறேன்பா, ஆனால் நான் வரமாட்டேன், நான் என்ன பண்ணுறேன், தூதனை அனுப்புகிறேன். இப்போது இந்த வார்த்தை மோசேக்கு சந்தோஷமாக தானே இருக்கணும். ஏன்னா ஒரு தூதன் 1000 பேரையும் இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், 16,000 பேரையும் வெட்டுவான். அவனுக்கு ஒரு பக்கத்தில் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு தூதனை 180,000 பேரெல்லாம் சங்காரம் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் மோசே கிட்ட, நான் தூதனை அனுப்புகிறேன். இந்த தூதன் வந்து யாருன்னா பிசாசியே சங்கிலியில் கட்டக்கூடியதுனா ஒரு ஆள், நான் அப்படி ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் மோசே சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த துக்கமான வார்த்தை, அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தை எப்படி இருந்துச்சா, எப்படி துக்கமா இருந்துச்சு? ஆண்டவர் சொல்லும்போது அப்போ எப்படி சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கிறாரு? இதை சந்தோஷமாவோ கம்பீரமாவோ கோபமாவோ சொல்லலை. அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு? துக்கமா சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சொல்லியிருக்கிறாரு? துக்கமா. அதாவது கோவப்பட்டுலாம் பேசலை. போ, நான் வரமாட்டேன் இனிமேட்டு உன் கூட அப்படி சொல்லலை. நான் வரலப்பா இனிமேட்டு உன் கூட, நான் உன் கூட வந்துக்கிட்டே இருந்தேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், கோவத்தில் அடித்தாலும் அடிச்சு விடுவேன். அதனால் நீ என்ன பண்ணிடுவேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் கூட இருக்கிற தூதன் இருக்கான், நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், நீ போப்பா கூட்டிகிட்டு போ அப்படின்றார். இந்த வசனம் இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது, இல்லைன்னா கர்த்தர் உடைய கோபமான வார்த்தைகளை கேட்டபோது தான் வந்திருக்கணும். கோபப்பட்டு சொன்னார்னு வரணும். அந்த வசனம் சொல்லுது துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தூதனை அனுப்புறதுன்றதை விட கர்த்தர் நமக்கு முன்பாக வருவது என்பதுதான் முக்கியம். தூதன் வருவது அப்போ முக்கியம் இல்லையா? தூதன் வருவது முக்கியம், கர்த்தர் வரும்போது தூதன் வருவது முக்கியம். கர்த்தர் சந்தோஷமா ஒரு தூதனை அனுப்பினார்னா சந்தோஷம்தான். ஆனா இங்க கர்த்தர் சந்தோஷமா அனுப்பல. அவர் சொல்றாரு, நான் அனுப்புறேன், ஆல்டர்னேட். கர்த்தர்கிட்ட ஆல்டர்னேட் ஆப்ஷன் நல்லா தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றது ஆல்டர்னேட்டா ஒன்று ஆண்டவர் கொடுப்பாரு, அதையும் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னார்ல, அதுதான் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு. பல நேரங்களில் இப்போ வந்து தாவீது போய் ஆண்டவர்கிட்ட தேவாலயம் கேட்குறாரு. தேவாலயத்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனை வச்சு நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இது கர்த்தருக்கு சித்தமானது அல்ல. கர்த்தருடைய சித்தம் ஆசாரிப்பு கூடாரம் தான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு தாவீதை பார்த்து, நான் உங்களை யார்ட்டையாவது தேவாலயம் கேட்டேனா, நான் கைகளில் வாசம் பண்ணுற ஆலயத்தில் இருக்க மாட்டேன்ல, எல்லாம் சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து, இருந்தாலும் நீ கேட்ட கட்டிக்கோ அப்படின்ட்டார். இப்போ தேவாலயம் பாருங்க, மகத்துவமானது, மகிமை இறங்குது. ஒருவரும் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஷெக்கினா மகிமை இறங்குது, எல்லாம் தான் இருக்கு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பிளான் ஒன்று இருக்குல்ல, ஆசாரிப்பு கூடாரம், அதுக்கு இது என்ன ஆகாது, ஒரு நாள் ஈக்குவல் ஆகாது. ஏன்னா பரலோகத்தின் மாடல் தான் ஆசாரிப்பு கூடாரம். வெளிப்படுத்தல் 15:5 வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாட்சியின் கூடாரம் இருக்கு இல்லையா, அதுதான் பரலோகத்தில் இருந்தது, அதான் ஆலயம். அந்த மாடல் தான் மோசே கிட்ட காட்டினார். இப்போ தாவீது என்ன பண்ணிவிட்டாரு, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மாடலை கேட்டார் பூமியில். அதுக்கு அப்படியே இன்னொன்று உடனே கர்த்தர் சொல்றாரு, சரி கேட்டது தாவீது கொடுக்குறேன், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஆசாரிப்பு கூடாரம், அதுக்கு ஈக்குவலாக இது என்ன செய்யாது, வராது. தாவீது கேட்டான ஆலயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆலயம் பூமியில இருந்த காலத்தை விட ஆலயம் பூமியில இல்லாத காலம் தான் ஜாஸ்தி. நான் சொல்ல புரியுதா? சாலமோன் தேவாலயத்தை கட்டினாரு, கிட்டத்தட்ட கிமு 168 அது இடிக்கப்பட்டுருச்சு. ஆன்டியோகஸ் எபிபனஸ் வந்து இடிச்சிட்டார், அந்த ஆலயம் இடிக்கப்படுது. நடுவில் நேபுகாத் நேச்சார் இடிச்சிட்டார். அப்புறம் ஒரு 70 வருஷம் ஆலயம் இல்லை. ரெண்டாவது செருபாபேல் கட்டினார், இப்போ தீத்ராயின் இடிச்சிட்டாரு. இப்போ 2000 வருஷமா ஆலயம் இல்லை. ஆலயம் இருந்த காலத்தை விட ஆலயம் இல்லாத காலம் தான் ஜாஸ்தி. ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அதான் காட்ஸ் பிளான். அந்த மாதிரி தான் இங்கேயுமே கர்த்தர் முன்பாக போறது தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இதான் காட்ஸ் பிளான். ஆனால் வேற வழி இல்லை, இவங்க கூட வந்தா நான் என்ன ஆயிடுவேன், உங்களை கொண்டு போட்டுருவேன். அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், உங்க கூட ஒரு தூதனை அனுப்புறேன், நீ கூட்டிட்டு போ. அவனும் இதெல்லாம் செய்வான், எபூசியன் ஏத்தியன் எல்லாரையும் விடச்சு அரிச்சு விரட்டிட்டு தேசத்தை உங்ககிட்ட கொடுத்துருவான், எல்லாம் செய்யறாரு. இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது ஜனங்களுக்குமே தெரியுது இந்த வார்த்தை எப்படி இருக்குது, துக்கம் கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு. பல நேரங்களில் நமக்கு பாதுகாப்பு நம்ம உணர்கிறோம், இந்த தூதர்களுடையதான காரியத்தை போல உணர்கிறோம். ஆனால் கர்த்தர் கூட வராராங்கிறதா இப்ப கேள்வி. நாம பல நேரத்தில் இதை தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மோசேக்கு
தூதன் மூலமா வர பாதுகாப்பு வேணுமா, கர்த்தர் மூலமா வர பாதுகாப்பு வேணுமானா கர்த்தர் மூலமா வர பாதுகாப்பு தான் வேணும். கர்த்தர் கோபம் உள்ளவர் ஆயிற்றே, பரவாயில்ல நீங்களே வாங்க. நான் நடுவில் வந்தா உங்களை சங்காரம் பண்ணுவேன், பரவாயில்ல நீங்களே வாங்க. அது அவனுக்கு தெரியும். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், புரியணும். எது வேணுங்கிறத நாம தான் செலக்ட் பண்ணணும். நமக்கு முன்பாக எது போகணுங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். ஆண்டவர் கேட்கிறார், நான் போறேன், நான் நடத்துறேன், ஆனா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், நான் சொல்றபடி தான் இருக்கணும். அப்படின்னா நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துறேன். இல்ல ஏன் இஷ்டப்படி தான் நான் போவேன், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி நீ போ, ஆனா நான் வரமாட்டேன். ஆனாலும் நீ என் பையன், என் மக, நான் உன்னை விட முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் ஒரு சேஃப்டிக்கு ஆள் அனுப்புறேன். பாடி கார்டு வேணுமா, இப்படி வச்சுக்கோங்க, பாடி கார்டு வேணுமா, நம்ம அப்பா வேணுமா. சில நேரத்தில் பாடி கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆளாக தான் இருப்பார். இங்க ஒருத்தர் நீங்க போறீங்க, பாடி கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கர துப்பாக்கி வச்சிருப்பாரு, எல்லாம் வச்சிருப்பாரு. கூட வர அப்பா கிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனால் மனதளவில் பாடி கார்டை விட அப்பா தான் நமக்கு க்ளோஸ். அப்பா கூட இருக்கிறது என்னைக்குமே நல்லது, அம்மா கூட இருக்கிறது என்னைக்குமே நல்லது. ஏன்டா பாடி கார்டு வேணாங்கிற, ஏன் சொல்ற? அவன் சொல்லுவான், இந்த பாடி கார்டு இருக்கானே அவன் கட்டளைக்கு செயல்படுறவன். அடினா அடிப்பான், நில்லுனா நிற்பான், போனா போவான், வானா வாவான். ஆனால் எனக்கு யார் வேணும் தெரியுமா, கட்டளைக்கு செயல்படுகிற பாடி கார்டு வேணாம், கட்டளை கொடுக்குற எங்கள் அப்பா வேணும் எனக்கு. அதான் எனக்கு ரொம்ப வேணும். எனக்கு எஸ்தர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு தடவைக்கு 3 தடவை ராஜா கேட்பாரு. எஸ்தர் போய் பார்க்கும்போது ராஜா கேட்பாரு, உனக்கு என்ன வேண்டும் எஸ்தர், தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன், அப்படிதான் சொல்லுவார். ஒரு தடவைக்கு 3 தடவை ராஜா அந்த வார்த்தையை சொல்லுவார். ஒவ்வொரு ட்ரிப்பும் எஸ்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வேணான்றுவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் வேணான்றுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், எஸ்தர் கூட இருக்கிற பெண்கள், மற்ற கன்னிகைகள்லாம் இருந்தாங்களே நிறைய பேருக்கு, அத்தனை பேருக்கு எஸ்தர் எப்படி தோணும் தெரியுமா, நம்ம பாஷையில் சொன்னா பைத்தியம். ராஜா என்ன கொடுக்குறேங்கிறாரு, தேசத்தில் பாதி தரேன்றாரு. தேசத்தில் பாதினா எவ்வளவு தெரியுமா, ராஜா அன்னைக்கு அரசாண்ட நாடுகள் எத்தனைன்னா 127 நாடு அரசாண்டாராமா. எஸ்தர் 1:1 இருக்கு. 127 நாட்டில் கிட்டத்தட்ட அவர் பாதி கொடுக்குறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 63 தேசம், 63 நாடு. எங்கிருந்து, இந்தியாவிலிருந்து அவர் எங்க இருந்திருக்கிறாரு, இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரை, கிட்டத்தட்ட எகிப்து வரைக்கும் எல்லாம் இருக்கிற நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறார். அதுல பாதி தந்துடுறேன்றார். 63 நாடு. அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனா உண்மையிலே எஸ்தருக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா, எஸ்தருடைய நோக்கம் 63 நாட்டுக்கு நான் ராணி ஆவது இல்லை, 127 நாட்டுக்கு நான் ராணி ஆவது. ராஜா பக்கத்துல போய் உட்காந்துட்டா 127 நாட்டுக்கு நான் தானே ராணி, நான் தானே ராஜாத்தி. நீ என்ன பாதி கொடுக்கறது? என்னுடைய நோக்கம் பாதி அல்ல, என்னுடைய நோக்கம் முழுசு, ஃபுல். இன்னைக்கு பல நேரத்தில் இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மகத்துவமானது, அது பரலோகத்துக்குரியது. பூமியில கூட சொல்றேன், உங்களுக்கு ஒன்று கர்த்தர் கொடுக்க போறாருன்னா தி பெஸ்ட் கொடுப்பாரு. நடுவில் நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதுல ஒரு 50% கிடைச்சா கூட போதுங்க, 60 கிடைச்சா கூட போதுங்க, அதுவே நமக்குலாம் ரொம்ப அதிகங்க. நாம எப்பவுமே நம்ம விஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நாம சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோம், மீட் எடுத்துட்டாரு, உண்மை. அதே நேரத்தில் இப்ப நாம் ராஜாவுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறாரு இல்லையா, தகப்பன்கிற உரிமையை கொடுத்துருக்கிறாரு. அந்த தகப்பனுங்கிற உரிமையோட தான் யாருக்கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும். நான் பாவிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உடனே நான் ராஜாவின் பிள்ளை ஆயிட்டேன், நான் பாவியே கிடையாது, இல்லை, நான் ராஜாவின் பிள்ளை ஆயிட்டேன், என்ன அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் எனக்குள்ள என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகள்லாம் பாவங்கள்லாம் இருக்கு, அது முற்றிலும் மாறணுங்கிற எண்ணம் இருக்கணும். சிலர் ஒண்ணு இப்படி போயிடுறான், நீ ராஜாவின் பிள்ளை ஆயிட்ட, இனிமேட்டு உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறான். அந்த இதுவும் இல்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதனால கேட்கும் போது இப்ப மோசேக்கு நல்லா தெரியுது, வர்றது யாரு, சம பெரிய பாடி கார்டு. சும்மா ஒரு தூதன் போதும், அடிச்சு நவுத்திடுவான், எல்லாம் பண்ணிடுவான். ஆனாலும் அவர்களுக்கு தெரியுது இது துக்கமான வார்த்தை, எங்க அப்பா என்ன சந்தோஷமா அனுப்பல. எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்ம அப்பா நம்ம கூட இருந்துட்டார்னா வேற எவனை பத்தின கவலையும் நமக்கு கிடையவே கிடையாது. அவர் நம்ம கூட வரணும், முன்பாக போகணும். இந்த இடத்துல தூதர்கள் வருவது பாதங்கள் கல்லிடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வாங்க, எல்லாம் உண்மைதான்.
ஆனால் அந்த காரியம் அப்பாவோடு கூட இருக்கணும். அப்பா இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு தூதன் இருக்கிறானா அது வேஸ்ட். அது தேவையில்லை. இது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எப்பவுமே ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும். இதை மறந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட எப்போ கேட்டாலும் என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும். அது வேணுமா இது வேணுமா? அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே நீங்க கேட்டுட்டீங்கன்னா மிச்சம் எல்லாம் கூட வந்துடும். அவரோடு கூட நான் சொல்லுவேன், வழிகளிலே காக்கும்படிக்கு தூதர்கள் வரணும். அது பழைய ஏற்பாட்டில் உண்மை. தூதர்கள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். தேவனே உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், எப்பவும் இந்த தூதர்கள் இந்த மாதிரி பிசாசுகள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பின்னாடி போகாம யாருக்கு பின்னாடி போயிடணும்? தேவனுக்கு பின்னாடி போயிடணும். அப்பா கூட வாங்க, அவ்வளோதான், மற்ற எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பாவே கூட வந்தாச்சுன்னா, நான் சொல்றது நல்ல தூதன், தேவ தூதன், அவனே கூட வருவதை விட எங்க அப்பா எனக்கு கூட வருவதுதான் மேன்மையானது. அல்லேலூயா. எப்ப கேட்கும் போதும் ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க, நீங்க கூட வாங்க ஆண்டவரே. அப்பா கூட வரும்போது தனியா இருக்கும். இப்ப அப்பா கூட வந்தா என்ன ஆகும்? வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும். இப்ப பாருங்க, கோரேசுக்கு முன்னாடி போனது வேற, இப்ப இவங்களுக்கு முன்னாடி போறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, இல்லப்பா நான் வரல, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நான் ஒரு தூதனை அனுப்புறேன். இப்ப அவன் சொல்லிட்டான், அந்த கதையை வேண்டாம், நீங்க வந்தா தான் நான் என்ன செய்வேன், போவேன். நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்லையா இந்த ஜனங்களோட கூட இருப்பேன்னு. இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் அவர் சரி நான் வரேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப எப்படி கூட்டிட்டு வராரான்னு தெரியுமா? இப்போ அவரு ஒரு தூதனாகவோ வேற எந்த இதுலையும் வரல. இப்ப வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வந்தேன் இவ்விட வரைக்கும். இந்த தகப்பன் பிள்ளையை சுமப்பதுன்றதுல இது கொஞ்சம் வித்தியாசம். ஒரு டிராவல்ல நீங்க பாடி கார்டோட போறது என்பது வேறு. ஒரு டிராவல்ல உங்களுக்கு முன்பாக ஒரு கைடு, யாரு? கோரேசுக்கு ஒரு கைடு, நான் உனக்கு முன்பாக போய் என்ன செய்வேன், கோணநாளுங்க செவ்வையாக்குவேன். ஒரு கைடு முன்னாடி போறாரு, இன்னொன்று ஒரு பாடி கார்டு கூட வராரு. இது எல்லாத்த விட அந்த டிராவல்ல இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு, இந்த கேரிங்கே வேற.